ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எடுக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் தம்பி என்ன பண்ணிட்டான், பாத்ரூமில் கொண்டு போயிட்டு தம்பியை ஃபஸ்ட்டு குளிக்க விட்டுட்டு பாப்பாவுக்கு டவல் எடுக்க நான் வீட்டுக்குள்ளே வந்தேன். அந்த கேப்பில் என்ன பண்ணியிருந்திருக்கான் தம்பி, சோப்பு ஹமாம் சோப்பு வச்சுருந்தேன், அதில் ஒரு காவாசி அளவுக்கு சாப்பிட்டான் போல். எனக்கு அப்போ தெரியாதப்ப என்ன ஆயிடுச்சு, திரும்ப நான் குளிப்பாட்டி கொண்டு உள்ளெல்லாம் உட்கார வச்சுட்டேன். இப்போ இவன் தூக்கம் வருதுன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் பாப்பா மேலே படுத்துட்டு என்னமோ பேசிட்டு ஒரு மாதிரியாக நான் டயர்டாக இருந்தேன். அப்புறம் என்ன ஆகிட்டு, கொஞ்ச நேரம் கழித்து வாயிலேருந்து அப்படியே தனித்தனியாக வர ஆரம்பிச்சிட்டு எச்சா ஊற்றுறான். அப்புறமா சரி சும்மா ஏதோ பண்ணுறான் போலன்னு நினச்சா, இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/2 hour கழித்து பார்த்தா அப்படியே வாய் வீங்கி உதறே அப்படியே தொங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா என்னான்ட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்னான்னு பார்த்தா, அப்புறம் டாக்டர் என்ன சொல்கிறாங்க, இவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்கும்போது தான் அப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது, இவன் கொஞ்சம் சோப்பு சாப்பிட்டான் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்து 1 hour கிட்ட ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து அன்றைக்கி. ஆனால் ரொம்ப எனக்கு பாடாயிடுச்சு. எல்லாருமே பசங்களை வச்சுருக்கவங்க எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பாத்ரூமில் அழைச்சிட்டு போய் விட்டாலோ நீங்கள் பக்கத்துலேயே இருங்க. எல்லாமே டவல்லாம் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. நான் செஞ்ச சின்ன தப்பால் நான் அன்றைக்கி ஒரு 4 hour 5 hour ரொம்ப துடிச்சு போயிட்டேன். என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரியல. தம்பியோட அப்பாவும் அப்போ சென்னையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் பிள்ளைய வச்சுக்கிட்டு பக்கத்து வீட்டு பையனை அழைச்சிக்கிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அன்னைக்கு போராடி தான் தம்பியை நல்லபடியாக திரும்பி வீட்டுக்கு கொண்டு வந்தேன்னு வச்சுங்களேன். அதனால் எல்லாருமே பசங்களை வச்சுட்டு பத்திரமா இருங்க. இந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும், தம்பிக்கு இப்போ விளையாண்டுட்டு இருக்கும் போதெல்லாம் அவன் நாக்க ஒரு மாதிரியாக பண்ணுறான் பாருங்கள், துப்பிகிட்டே இருக்கான் பாருங்கள்.